கதையின் அடுத்த பகுதியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன். தாரையடி நீ எனக்கு. அத்தியாயம் 9. ரகு அழைப்பு மணி கொடுக்க ஜார்ஜ் வந்து கதவு திறக்க ரகு அமைதியாக உள்ளே வர அவரும் கதவடைத்துவிட்டு அவனுக்காக ஸ்காட்ச் எடுத்து வந்தார். 3 ரவுண்ட் முடிந்திருக்க, என்னாச்சு, நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல, ஜார்ஜ் கிண்டலாக சொல்ல, இனி போகவும் மாட்டேன், உனக்கு துணையா நானும் இங்கேயே இருக்க போறேன், ரகு கூற. என்ன சொல்ற, எனக்கு புரியல, ஜார்ஜ் கேட்க. ஏஞ்சல் அக்காக்கு என்ன பிரச்சனை, ஏன் உன்னை விட்டு போனாங்க? அவளுக்கு வேற ஒருத்த மேல காதல், போயிட்டா. இவளுக்கும் எவனோ இருக்கானா, அவன் வந்தா இவ போயிடுவாளாம். என்ன ரகு சொல்ற, எனக்கு எதுவும் புரியல, ஜார்ஜ் அதிருந்து கேட்க. ஆசையா அவளை வெளியில கூட்டிட்டு போனேன், என் காதல் எல்லாம் சொல்லி அவ மனசுல எனக்கான காதலை அவகிட்ட இருந்து வாங்கணும்னு போனேன். நான் பேச தொடங்கும் போதே அவ ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். யாரோ சஞ்சயான், அவன் இவளை விட்டு வெளிநாடு போயிருக்கானா, அவன் இவளை காத்திருக்க சொல்லியிருக்கான். போனவன் இன்னும் வரல, இவ வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்ப என்னோட வாழ விருப்பம் இல்லையா, அவன் வந்தா போயிடுவேன்னு என்கிட்ட சொல்றா. நான் என்ன பாவம் பண்ண, என்ன என் காதல, அவளை பார்த்த நிமிஷத்துல இருந்து அவ மட்டும்தான் என் வாழ்க்கை. நான் ஏமாந்து போயிட்டேன், நல்லா என்ன நம்ப வச்சு விளையாடி இருக்கா. கோவமா வருது, வீட்டுல அவளை விட்டு இங்கேதான் வரேன். ரகு கண்களில் கண்ணீர் நிறைய கூறி முடிக்க, சரி இப்ப என்ன செய்ய போற? தெரியல, அப்பா கிட்ட இவளை பத்தி எப்படி சொல்வேன்? அவர் பையனுக்கு அவர் பார்த்த பொண்ணு சரியில்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆவார்? நான் வேண்டாம்னு சொன்ன பொண்ண சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை போயிடுச்சுன்னு எங்க அம்மா துடிக்க மாட்டாங்க? தப்பு அவ செஞ்சிருந்தாலும் போனது என் நிம்மதியும் என் வீட்டு நிம்மதியும் தான். அவ அப்பாக்கு இது தெரியுமோ தெரியாதோ தெரியல. என்ன போய் சொல்வேன்? எல்லாத்தையும் எப்போ வந்து சொல்றா? 6 மாசம் கிறுக்க மாதிரி இவ போட்டோ கூட காதல் பேசியிருக்கேன். என்னை மொத்தமா ஏமாத்திட்டா, நான் ஏமாந்து போயிட்டேன். ரகு சொன்னவன் தளர்ந்து அமர்ந்திருந்தான். ரகு மொத்த ஸ்காட்சையும் குடித்து முடித்து போதையில் தூங்கியிருந்தான். அடுத்து வந்த 2 நாளும் போதையில்தான் போனது. அதற்கு அடுத்த நாள் இந்தியா பயணமாகியிருந்தான். அவர்களின் டெல்லி அலுவலகத்தில் ஒரு ப்ராஜெக்ட் உதவி என்று வந்திருந்தான். மதிதான் பயந்து போயிருந்தாள். ஜார்ஜ் இல்லத்திற்கு செல்கிறேன் என்று சென்றவன்தான். 4 நாள் ஆகியும் ஒரு அழைப்பு கூட இல்லை. நேற்று வந்த ஜார்ஜ் அவன் உடைகளை எடுத்து செல்லும் போது அவளை கோபத்தில் திட்டிவிட்டு அவனாக வரும் வரை காத்து இரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். ரகு மதியை மொத்தமாக அலைபேசியில் பிளாக் செய்திருந்தான். அவனிடம் பேசுவதே கடினம் என்று ஆகியிருந்தது. அவன் எங்கே என்று கூட தெரியாமல் இயந்திரமாக அலைந்து கொண்டிருந்தாள். ரகு டெல்லியில் 3 நாள் வேலையை செய்துவிட்டு சென்னை வந்தான். ஜீவாவின் இல்லம் வந்து அழைப்பு மணி கொடுக்க அவன் வந்து கதவு திறந்து அதிர்ந்தான். ரகு, என்னடா, எப்போ வந்த? ஜீவா கேட்க, 4 நாளாச்சு. பதில் சொன்ன ரகுவின் குரலில் உணர்வுகளே இல்லை. மதி எங்க, கோவையில விட்டு வந்தியா? ஜீவா கேட்க, விட்டுதான் வந்திருக்கேன், இனி போய் சேரவும் விருப்பம் இல்லை. மதி மதி என்ன சொன்னா? ஜீவா அதிர்ந்து கேட்க ரகு நண்பனை கண்டு அதிர்ந்திருந்தான். ஜீவா, உனக்கும் அப்ப தெரியுமா ஜீவா? ரகுவின் குரல் உடைய. தெரியும், அவளை பத்தி தெரியும் வச்சே, ஆனா அவதான் பொண்ணுன்னு அப்போ எனக்கு தெரியல. போட்டோ பார்க்காம வேலைன்னு சொல்லி பத்திரிகையும் பார்க்காம நீ சொன்னதை மட்டுமே கேட்டு நானும் இருந்துட்டேன். நீ இன்ப அதிர்ச்சின்னு சொல்லி ஃபோன் பண்ண அப்பதான் தெரியும் மதிதான் உன் பொண்டாட்டின்னு. அதுக்கப்புறம் அவ ஊருக்கு வந்தப்போ சண்டெல்லாம் கட்டி உன்னோட வாழ சொல்லி கேட்டேன். அவதான் அறிவில்லாம இப்படியெல்லாம் பண்ணிட்டா. சத்தியமா இவதான் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் நடக்கவே விட்டு இருக்க மாட்டேன் ரகு. எல்லாமே கைமீறி போன அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது. ஜீவா அவனின் நிலையை விளக்க, நான் மதியை காதலிக்கிறேன் ஜீவா, என் உயிருக்கு உயிரா. அவளை எவனுக்கோ எப்படிடா விட்டு தருவேன்? யாருக்கும் எந்த தப்பும் நான் செய்தது இல்லையேடா. என்ன ஏன் ஏமாத்தினா? ஆமா,
யார் அந்த சஞ்சய்? ஜீவா பதில் சொல்ல வாய் திறக்க வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. ஜீவா எழுந்து கதவு திறக்க ஸ்வேதா அவனை கட்டிக்கொண்டாள். என்னாச்சு ஸ்வே? ஏன் இப்படி அழற? மதிக்கு ஃபோன் பண்ண, ரகு அண்ணா கிட்ட எல்லாமே சொல்லிட்டாளாம். அவர் வீட்டுக்கே வரலையாம். அவ பயந்து போய் என்னென்னவோ பேசுறா. நானும் செத்து போறேன்லாம் சொல்றா. பயமா இருக்கு. ரகு அண்ணா நம்பர் கொடு, நான் பேசணும். எனக்கும் தெரியும், ரகு உள்ளதான் இருக்கான். ஸ்வேதா உள்ளே வர ஜீவாவின் படுக்கையில் ரகு அமர்ந்திருந்தான். சஞ்சய் யாரு? எங்க அவன்? மதியை விட்டு எங்க போனான்? எப்போ வருவான்? எங்க இருக்கான்? மதி கூட பேசிட்டு இருக்கானா? பதில் சொல்லு ஸ்வேதா. ரகு கேட்க, சஞ்சய் இல்ல. ஜீவா பதில் சொன்னான். என்னடா சொல்ற? இல்லனா செத்துட்டானா? கிட்டத்தட்ட அதுதான். ஜீவா சொல்ல, என்ன மௌன ராகம் கதை சொல்றியா? ரகு எரிச்சலாக கேட்க, இல்ல அண்ணா, சஞ்சய் காணாம போயிட்டான். மலேசியா ஃப்ளைட் காணாம போச்சு இல்லையா, அதுல அவனும் போயிட்டான். இந்த நிமிஷம் வர அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. ரகு அதிர்ந்து போயிருந்தான். அவன் கோபம் வடிந்து குழப்பம் வந்திருந்தது. ஸ்வேதா சொல்ல, ஐயோ எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லு. தலையை பிடித்திருந்தான் ரகு. மார்ச் 4, 2014. அலைபேசியில். மதி, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காத ப்ளீஸ். சஞ்சய் சொல்ல, உங்களுக்கு என்ன, ஜாலியா இருப்பீங்க, நான் தான் மிஸ் பண்ணுவேன். மதி சோகமாய் சொல்ல, ஏய் கண்ணம்மா, அவன் எனக்கு நெருங்கின நண்பன். அவன் கல்யாணம் எனக்கு முக்கியம் இல்லையா? அதுவும் அவன் காதல் புரட்சி செஞ்சிருக்கான். சீனா பொண்ணை காதலிச்சு அதை எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு இப்போ கல்யாணம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ நாங்க தான் அவனுக்கு தோண. சஞ்சய் விளக்க, சரி சரி, எப்போ வருவீங்க? மதி கேட்க, 1 மாசம் அங்கதான், ஏப்ரல் வந்துடுவேன். மலேசியா போய் என் ஃப்ரெண்டு அசோக்கு கூப்பிட்டு பெய்ஜிங் போய் கல்யாணம், ரிசப்ஷன், அப்புறம் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரேன். நம்ம பெய்ஜிங்க்கு ஹனிமூன் போவோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மிஸ் யூ. நானும் மிஸ் யூ அண்ட் லவ் யூ கண்ணம்மா. சீக்கிரம் வந்துடுவேன். லவ் யூ, டேக் கேர். சஞ்சய் பெய்ஜிங் செல்ல ஃப்ளைட் ஏறி மதிக்கு குறுஞ்செய்தியில் அவளிடமிருந்து விடை பெற்றிருந்தான். அதன்பின் அவளுக்கு கிடைத்த செய்தியெல்லாம் இதுதான். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு 8 மார்ச் 2014 அன்று 12:41 மணி அளவில் இவ்விமானம் புறப்பட்டது. இருவேறு முரண்பாடான தகவல்களின்படி அதிகாலை மணி 1:22 அல்லது 2:40 மணி அளவில் தாய்லாந்து வளைகுடாவை கடக்கும்போது இவ்விமானம் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. அப்போது அந்த விமானம் கடலுக்கு மேலே 36,000 அடிகள் உயரத்தில் பறந்துள்ளது. மலேசிய ஏர்லைன்ஸ் குறிப்பு. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் 370 அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி சீன சதர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் CZ748 என்பது 227 பயணிகள் மற்றும் 12 பணிக்குழுவினரோடு காணாமல் போன போயிங் 777 வகை விமானமாகும். மலேசிய ஏர்லைன்ஸின் போயிங் 777 வகை விமானங்களில் அதிக சேதம் விளைவித்ததும் உலகின் போயிங் 777 வகை விமானத்தினால் அதிக உயிர் சேதம் ஏற்படுத்தியதும் இந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். போயிங் 777 வகை விமானம் இத்தகைய மீட்க முடியா விபத்துக்குள்ளாவது இது 3வது முறையாகும். அதுக்கப்புறம் சஞ்சய் வரவே இல்லை. 3 வருஷமா மதி காத்திருக்கா அவன் வருவான்னு. அவன் வரப்போறதும் இல்லை. அது அறிவுக்கு தெரிஞ்சும் அவன் மனசு அவன் வருவான்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கு. அவ இயல்பா இருக்கிற மாதிரி தெரியுது தானே. அவளுக்கு மன அழுத்தம். அவ வீட்டில் சொன்னா அவ அப்பா அம்மா பயந்து போயிடுவாங்கன்னு தான் யாருக்கும் சொல்லலை. அவ ஏன் உங்களை கல்யாணம் பண்ணா, ஏன் இப்படி இருக்கான்னு எதுவும் இப்போ தெரியல. இதெல்லாம் விதி போல. நீங்க தான் அண்ணா அவளை மாத்தணும். அவ பாவம், உண்மையை ஏத்துக்க முடியாம கஷ்டப்படுறா. அவளுக்கு உங்க மேல ஏதோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் உங்க கையால தாலி வாங்கியிருக்கா. ப்ளீஸ் அவளை வெறுத்து ஒதுக்காதீங்க. ஸ்வேதா சொல்ல ரகு சுவற்றில் இருக்கும் கேலண்டர் பார்த்தான். டிசம்பர் 12, 2018 என்று காட்டியது. தாரை 10. ரகுவின் அமைதி இருவரையும் கலங்க வைத்தது.
எதுவும் பேசாது கேலண்டரை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். ரகு, ஜீவா அழைக்க, எனக்கு சஞ்சய் வீட்டுக்கு போகணும். அவன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ரகு கேட்டிருந்தான். ஸ்வேதா விவரம் சொல்ல ரகு சேலம் செல்ல டிக்கெட்டை புக் செய்தான். ஸ்வேதாவிடமே சஞ்சயின் முகவரி பெற்று மதியிடம் எதையும் கூறக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டு கிளம்பினான். பயணமெல்லாம் மதியின் முகம் மட்டுமே கண்ணில் வந்தது. சமன் செய்ய முடியாத உணர்வுகள். சேலம். ரகு சஞ்சயின் வீடு தேடி வந்து சேரவே மாலை 6:30 ஆகியிருந்தது. அழைப்பு மணி கொடுக்க 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து கதவை திறந்தார். அவர் அவனை கேள்வியாக பார்க்க ரகு அவரை பார்த்து மெலிதான புன்னகை சிந்தினான். சஞ்சயின் அப்பா அவனை கேள்வியாக பார்க்க ரகு அவனை ஸ்ரீமதியின் கணவன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். உள்ள வாங்க தம்பி, மதி வரலையா? ஈஸ்வர் கேட்க, இல்லை சார், அவங்க வரல. எனக்கு உங்களை பார்க்கணும், கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். தம்பி, தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க தானே? இல்லை சார், நாங்கள் சந்தோஷமா இல்லை, நல்லாவும் இல்லை. காரணம் சஞ்சய். மதி இன்னுமா மனசு மாறல? அச்சோ, இது தப்பு இல்லையா? ஏன் இந்த பொண்ணு இப்படி செய்யறா? ஈஸ்வர் கவலையாக கேட்க, இல்லை சார், அவளுக்கு மன அழுத்தம்னு ஸ்வேதா சொன்னாங்க. எனக்கு சஞ்சய் பார்க்கணும். அவருக்கு என்ன ஆச்சு? மதி, சஞ்சய் 2 பேர் பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும்? அதை சொல்லுங்க. அவன்தான் காணாம போயிட்டானே ரகு. வருவான்னு காத்திருந்தேன். ஆனா அவன் இனி வரமாட்டான்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சு வருஷம் ஆச்சு. என் பையன் காத்தோட காத்தா கடலுக்கு ஓரமா எப்படி போனான்னு தெரியல. ஆனா போகும்போது அந்த பொண்ணை காத்துருன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணும் அதை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் மதி வந்தா, என் கூடவே இருக்கேன், என் அம்மா அப்பா நீங்க நானுன்னு இருப்போம் அங்கிள். சஞ்சய் வர வர அவருக்காக காத்திருப்போம்னு சொன்னான். எனக்கு அப்பவே அந்த பொண்ணை பார்த்து பயம்தான். இதெல்லாம் வேண்டாம்மா, அவனை மறந்துட்டு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அந்த பொண்ணு கேட்கல. மதிக்கு அவன் வார்த்தையில அவ்வளோ நம்பிக்கை. கொஞ்சம் இல்லை ரகு, 2 பேரும் ரொம்ப காதலிச்சாங்க. சஞ்சய் எப்பவும் சொல்வான், ஸ்ரீமா வீட்டுக்கு வந்தா வீடே சொர்க்கம்தான். தினம் அவ தேன் குரல்ல பாட்டு, அருமையான சமையல், எனக்கு அம்மாவா உனக்கு பொண்ணா இருப்பான்னு. நாங்க சென்னையில இருந்தப்போ ஸ்ரீமா வீட்டுக்கு வந்தா உரிமையா எல்லா வேலையும் செய்வா. சண்டே அவ சமையல் தான். என் மருமகளா என் வீட்டில் இருக்க வேண்டிய பொண்ணு. அவன் வந்துருவான்னு முதல்ல நானும் நம்பினேன். ஆனா இப்போ அப்பா எனக்கே நம்பிக்கை போயிடுச்சு ரகு. மாயமா மறைஞ்சு போயிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால் அங்க இருக்க முடியல. இதுதான் நான், சஞ்சய், அவன் அம்மா 3 பேரும் வாழ்ந்த வீடு. அவங்க 2 பேருக்கும் என்ன அவசரமோ தெரியல, என்ன தவிக்க விட்டு போயிட்டாங்க. நானும் என் இறுதி எப்போன்னு காத்திருக்கேன். நீங்க வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன அப்புறம் மதி உங்களை பார்க்க வரவே இல்லையா? ரகு கேட்க, வந்தா ரகு. சஞ்சய் பிறந்த நாள் அன்னைக்கு வந்தா. அவனுக்கு புது சட்டை, கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து விருந்தெல்லாம் செய்து வாசல் பார்த்து உட்கார்ந்து இருந்தா. அப்போதான் மதியோட நிலை எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு மனசுல அவன் இல்லைன்னு பதியவே இல்லை. வந்துருவான்னு இன்னும் நம்பிட்டு இருக்கான்னு. அப்புறம் எனக்கும் அவளுக்கு பரிமாறி சாப்பிட்டு போகும்போது சஞ்சய் வந்தா, பேசாதீங்க மாமா, நான் கோவமா போனேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். நான் அப்போவே சஞ்சயோட எல்லா சோஷியல் மீடியாவையும் டெலீட் பண்ணிட்டேன். மதி கிளம்பும் முன்னாடியே அவன் மொபைல் எடுத்து வச்சுட்டேன். அவன் அன்னைக்கு என் மொபைல் தான் எடுத்துட்டு ஊருக்கு போனான். அவன் ஆஃபீஸில் கூட அவன் படத்தை வெளியில அனுப்ப வேண்டாம்னு கேட்டு வந்தேன். அவன் மறைஞ்சு போனது போல அவன் நினைவுகளும் மறைஞ்சா மதி மனசு மாறும்னு நினைச்சேன். மதி கையில இப்ப அவன் போட்டோ இல்லை. அவன் முகம் அவன் மறக்கணும்னு செஞ்சேன். அவன் நினைவு மறந்து போகும்னு பார்த்தா கல்யாணமான அப்புறமும் இப்படி இருக்கக்கூடாதே ரகு. ஈஸ்வர் சங்கடமாக உரைக்க, எனக்கு ஒரு முறை சஞ்சயை பார்க்கணும், அவர் போட்டோ காட்டுங்க சார். ஈஸ்வர் ரகுவை சஞ்சயின் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே சஞ்சய் அழகாய் ஒரு படத்தில் நின்றிருந்தான். முகத்தில் அத்தனை சாந்தம். அவன் கண்களில் மெல்லிய புன்னகை. ரகுவின் கண்கள் அவனையே பார்த்தது. ரகுவின் சம வயதுதான் அவனுக்கும். ஏதோ தோன்ற அவன் முகம் வருடி பார்த்தான். அந்த அறையிலேயே அமர்ந்து கொண்டான். சஞ்சய், நான் ரகு, என் மதிக்கு புருஷன். இப்போ அவ என் மனைவி.
அவளை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு என் மதி வேணும். உன்னையே நம்பிட்டு இருந்த ஒருத்திய இப்படி பதில் தெரியாத ஒரு கேள்வியில விட்டு ஏன் போன சஞ்சய்? எனக்கு கோவம் இருந்தது. சஞ்சய்னு முதல்ல உன் பேரை கேட்டப்போ உன்னை கொலை செய்யற அளவுக்கு கோவம் இருந்தது. எப்போ நீ வருவேன்னு நம்பி இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாம 4 வருஷமா உனக்காக மதி காத்திருக்கான்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் பயமா இருக்கு. என் மதி எனக்கே இல்லையோன்னு. எனக்கு இந்த காதல் ஏன், எப்படி, எப்போ வந்ததுன்னு எல்லாம் தெரியாது. என் முதல் காதல் மதிதான். அது தெரியும் எனக்கு. நான் இத ஏன் உனக்கு சொல்றேன் தெரியுமா? நீ நாளைக்கு வரலாம், வராம கூட போகலாம். ஆனா என் மனைவிய நான் உனக்கு விட்டு தர மாட்டேன். மதி உன் காதலி இல்ல, என் மனைவி. அது உனக்கு தெரியணும். உனக்கு மட்டும் இல்ல, உன் வீட்ல எல்லாருக்கும் தெரியணும். உன் வீட்ல வந்து உன் அம்மா அப்பா 2 பேர்கிட்டயும் சொல்லி மதிய நீ தேடி வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ண வந்த. ஆனா உன் அப்பாவை பார்த்தா என் அப்பா ஞாபகம் வருது. என்ன போல ஒரு பையனை தொலைச்சிட்டு தினம் துடிச்சிட்டு இருக்கார். பெத்த அப்பாக்கே நீ வரமாட்டேன்னு தோணுது இப்போ. இது கொடுமை. உன் நிலைய எப்படி நான் மதிக்கு புரிய வைப்பேன்? உன் அப்பாக்கே நீ வருவேன்னு நம்பிக்கை போயிடுச்சே. மதிக்கு ஏன் இன்னும் போகல? இப்போ நான் என்ன செய்யணும்? ரகு சஞ்சயின் படம் முன் அமர்ந்து அவனிடம் ரகு அவன் மனதில் உள்ளதையெல்லாம் பேச, ரகு, என் பையன் உயிரோட இருக்கணும், வரணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கலாம். ஆனா மதிக்கு இருக்கக்கூடாது. அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. அவன் இல்லைன்னு நீ தான் நம்ப வைக்கணும். அவன் வரவும் வேண்டாம் இப்போ எனக்கு. அவன் வந்து உங்க 2 பேர் வாழ்க்கையை அழிக்க வேண்டாம். மதிக்காக இல்லைனாலும் உனக்காக அவன் திரும்பி வர வேண்டாம்னு நான் வேண்டிக்கிறேன். ஈஸ்வர் கூறவும் ரகு அவரின் கால்களில் விழுந்து விட்டான். நீயும் என் மகன் போலதான் ரகு. மதி இப்பவும் எனக்கு மருமக தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். சஞ்சய் வந்தாலும் உங்களை தேடி வரமாட்டான். அதுக்கு நான் உறுதி தரேன். நேரம் இரவாகி இருக்க ஈஸ்வர் ஆர்டர் செய்த உணவுகள் வர அவரோடு அமர்ந்து உணவு உண்டான். பல நாள் கழித்து அவர் ஒரு துணையுடன் உணவு உண்கிறார். ரகுவிற்கு துக்கம் தாழவில்லை. அவனை அத்தனை அன்போடு உபசரித்து பரிமாறி உண்ண வைத்தார். உண்டபின் சிறிது நேரம் அவன் பற்றிய விவரமெல்லாம் கேட்டு அவனின் அலைபேசி எண்ணை பகிர்ந்து கொண்டான். ரொம்ப நன்றி ரகு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு சமையலெல்லாம் வராது. சென்னையில் சமையலுக்கு ஆள் வருவாங்க. அப்போ சாப்பிட வேண்டிய தேவை இருந்தது. இப்போ யாருக்காக வாழணும்னா? எப்போ தேவையோ அப்போ ஹோட்டல் சாப்பாடு. பல நாள் பட்னி தான். சீக்கிரம் உயிர் போகணும்னு ஆசை. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்க பையன் மாதிரின்னு சொன்னீங்க தானே. இப்போ சாக போறேன்னு சொல்றீங்க. இனி நான் இருக்கேன் உங்களுக்கு. நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. நான் தினம் ஃபோன் பண்ணுவேன்பா. ரகு சொல்லவும் ஈஸ்வர் அவனை கட்டி அணைத்து விடை கொடுக்க ரகு கிளம்பியிருந்தான். சென்னை வரும் வழியில் யாரோ ஒருவரின் அலைபேசியிலிருந்து அந்த பாடல் மீண்டும் வந்து அவன் செவிகளை மோதியது. அந்த பாடலுக்கு அர்த்தம் காலம் கடந்து அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி, கண்ணில் தெரியுதொரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, நன்னு முகவடிவ காணில் அந்த நல்ல மலர் சிரிப்பை காணோம், ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. மதியோடைய ரொம்ப அழுத்தமான கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து அவ எப்படி மீண்டு வர போறா? அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.